திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் அந்தப்புறம் போகாதே அரிஞ்சயா. வலையில் சிக்கிய புள்ளிமான். அரிஞ்சயன் தனது படையினருடன் மணிப்புரகத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தான். மெய்கண்டன் அனுப்பிய தூதன் ரகசியமாக பழைய அறைக்கு வந்து அரிஞ்சயனை சந்தித்த பொழுது வீரமாதேவியும் உடன் இருந்தாள். கோவிந்தன் அனுப்பியுள்ள செய்தி: உடனே தாங்கள் மணிப்புரக வனத்திற்கு வர வேண்டும் என்பது. தங்களது படையை திரட்டிக்கொண்டு நீங்கள் உடனடியாக வர வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது என்றதும் வீரமாதேவி பரபரப்புடன் எழுந்தாள். என்ன நடக்கிறது மணிப்புரகத்தில்? வீரமாதேவி கவலையுடன் கேட்க, தூதன் சங்கடத்துடன் அவளை பார்த்தான். கோவிந்தருக்கும் ரஜத் கேசிக்கும் நஞ்சன்கூடு தலைவர் நஞ்சண்டரை காண நஞ்சன்கூடு மலைக்கு சென்றனர். அங்கே கோவிந்தருக்கு உடல்நிலை சற்று பாதித்து விட்டது. நம் சோழ இளவரசர் அவருடன் இருந்ததால் அவர் மனம் சாந்தி அடையும் என்பதால் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மெய்கண்டர் கூறியபடியே தன் பணியை செய்து முடித்து விட்டான் தூதன். அண்ணா, அவருக்கு உடல்நிலை சரியில்லையாம். நானும் வருகின்றேன், என்னை அவரிடம் அழைத்துச் செல், வீரமாதேவி கூறினாள். தேவையில்லை வீரமாதேவி, நீ இங்கேயே இரு. நான் சென்று கோவிந்தரை இங்கே அழைத்து வருகிறேன். கவலைப்படாதே. கோவிந்தன் குணைவிடத்திற்குள்ளாக குந்தள அரியணை மீட்டு அவர் வசம் தந்து விடுகிறேன். நீ மீண்டும் மகாராணியாக பதவியேற்க தயாராக இரு என்று அவளுக்கு ஆறுதல் கூறிவிட்டு மணிப்புரக வனத்திற்கு புறப்பட்டிருந்தான் அரிஞ்சயன். மணிப்புரகத்தில் அமைக்கப்பட்டிருந்த ரஜத்கேசியின் பாசறைக்குள் நுழைந்தவுடன் அரிஞ்சயன் திடுக்கிட்டு போய்விட்டான். கூடாரத்தின் மையத்தில் கோவிந்தனின் உடல் கிடத்தப்பட்டிருந்தது. ரஜத்கேசி ஒருபுறம் கலங்கிய கண்களுடன் கோவிந்தனின் உடலையே வெறித்து கொண்டிருந்தான். என்ன நடந்தது? அரிஞ்சயனின் குரல் எழும்பவே இல்லை. மெய்கண்டன் மௌனம் சாதிக்க ரஜத்கேசிதான் பதிலளித்தான். சோழ இளவரசரை மீண்டும் குந்தள அரியணையை கைப்பற்ற திட்டம் தீட்டிக் கொண்டிருந்தோம். நஞ்சர்களின் ஆதரவை கோரலாம் என்று நான் தான் யோசனை கூறினேன். தனக்கும் நஞ்சுண்டனுக்கும் நல்ல நட்பு இருப்பதாக கோவிந்தன் கூற, நாங்கள் இருவரும் அவரை சந்தித்து அவரது ஆதரவை கோருவதற்காக நஞ்சன்கூடு சென்றோம். இரவு வந்துவிட்டதால் நாங்கள் கௌமாரி ஆலயத்தின் பின்புறம் உள்ள மலைக்குகையில் தங்கினோம். நான் உறங்கிவிட்டேன். ஆனால் கோவிந்தர் குகையை விட்டு நீங்கி மலைவாசி பெண் ஒருத்தருடன் உறவு வைத்திருக்கின்றார். அவள் ஒரு விஷக்கன்னிகை என்று அவருக்கு பிறகுதான் தெரிந்தது. நம் மெய்கண்டர் அவரை குகைக்கு சுமந்து வந்தார். சவ்யாசி என்கின்ற ஆலய பூசாரியோடு நஞ்சன்கூடு சென்று அங்கிருந்த மூலிகை மருத்து வச்சு பத்ராம்பாவை அழைத்து வருவதற்குள் கோவிந்தரின் உயிர் பிரிந்து விட்டது. ரஜத்கேசி கூற, அரிஞ்சயன் கோவிந்தரின் முகத்தை உற்று நோக்கினான். பால்வண்ண முகமாக காட்சியளிக்கும் அவன் முகம் விகாரமாக காணப்பட்டது. அரிஞ்சயனால் இந்த அதிர்ச்சியை தாங்க முடியவில்லை. வீரமாதேவிக்கு எப்படி ஆறுதல் கூறப்போகின்றான் அவன்? மதனப்பள்ளியை உருவாக்கி போகங்களை அனுப்பிப்பதே ஒரு கலையாக மாற்றி காட்டிய கோவிந்தனின் கதை இப்படியா முடிய வேண்டும்? இப்பொழுது என்ன செய்வது? அரிஞ்சயன் கேட்டான். கோவிந்தருக்கு இங்கேயே அந்திமக்கிரியைகளை முடித்துவிட வேண்டியதுதான். அவரது தேகம் கெட்டு வாடை வீசவும் தொடங்கிவிட்டது. மெய்கண்டன் மெல்லிய குரலில் கூறினான். சதா சர்வகாலமும் நிலைக்கண்ணாடியின் முன்பாக நின்று தன் அழகுக்கு அழகு செய்தவனுக்கு விதிக்கப்பட்டிருந்த கோரமான தண்டனை அரிஞ்சயனின் இதயத்தை பிளந்தது. குந்தள எல்லையில் கோவிந்தரை தகனம் செய்தால் என்ன? அரிஞ்சயன் கேட்டான். ரஜத்கேசி இடைமறித்தான். கோவிந்தர் இருந்து போனார் என்பதை செவியுற்றதுமே அமோகவர்ஷனும் அவருடைய தந்தையும் கொண்டாட்டங்களுக்கு உத்தரவிட்டுள்ளனர். அவர்களிடம் கோவிந்தரின் உடலை காட்டினால் அவரை அவமானப்படுத்தவும் கூடும். எனவே இங்கேயே அவருக்கு கிரியைகளை முடிப்பதே உசிதம், ரஜத்கேசி கூற, அரிஞ்சயன் ஒரு கணம் கோவிந்தனது உடலை பார்த்தான். மன்மதனைப் போல் பேரழகியுடன் நின்று அனைவராலும் மெச்சப்பட்டு எப்பொழுதும் அழகிய நங்கைகளால் சூழப்பட்டிருக்கும் அவனுடைய தேகம் அழுகத் தொடங்கி மணிப்புரக வனத்தில் அனாதையாகி கிடந்தது. அழகிய நங்கையர் என்ன, இனி வீரமாதேவியே அவன் உடலை நெருங்க அருவருப்பாள். சரி, இனி அனைத்தையும் இங்கே முடித்து விடுவோம், அரிஞ்சயன் கூற, உடனே கோவிந்தனின் உடலை தகனம் செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. அவனுடைய சிதைக்கு அரிஞ்சயன் தீ வைத்தான். ஆள் உயர கண்ணாடியில் அன்றாடம் அழகு பார்த்து பேணி பாதுகாத்த அவனது தேகத்தை தீ விழுங்க அவன் பேரழகு சரித்திரமாகி போனது. கனத்த இதயத்துடன் கோவிந்தரது சிதையை வலம் வந்தான் அரிஞ்சயன். கோவிந்தரே, சென்று வாருங்கள். இனி என் பணியானது குந்தள நாட்டை கைப்பற்றி அந்த அரியணையில் என் தங்கை வீரமாதேவியை அரசியாக அமர்த்துவதே. விரைவில் இதை செய்து முடிப்பேன். சிதையை வரித்தபடியே சபதமிட்டான் அரிஞ்சயன். ரஜத்கேசி அமைதியாக எரியும் சிதையை கண்கலங்க பார்த்து கொண்டிருந்தான். பால்யத்திலிருந்து இருவரும் ஒன்றாகவே காலத்தை கழித்தது நினைவுக்கு வர மௌனமாக நண்பனுக்கு தன் அஞ்சலியை செலுத்திக் கொண்டிருந்தான். இனி உங்கள் நிலை என்ன ரஜத்கேசி? அரிஞ்சயன் கேட்டான். சோழ இளவரசி, பலமுறை என்னை கிருஷ்ணதேவன் அழைத்தும் கோவிந்தனுக்கு விசுவாசமாக நான் இருந்து விட்டேன். இனியும் அவனது மனைவியும் உங்கள் தங்கையான எங்கள் அரசியை அரியணையில் அமர்த்தும் வரை இந்த மணிப்புரகத்திலேயே இருப்பேன். மெல்லிய குரலில் அவன் கூற அந்த பதிலால் திருப்தி அடைந்தான் அரிஞ்சயன்.
மெய்கண்டா, நாம் சோழ நாடு திரும்ப வேண்டியதுதான். அவன் சொல்ல இருவரும் ரஜத் கேசியிடம் விடை பெற்றனர். ரஜத், உங்களுக்கு எப்பொழுது உதவி தேவையோ எனக்கு செய்தி அனுப்புங்கள். அரிஞ்சயன் கூற தலையசைத்தான் ரஜத் கேசி. அரிஞ்சயன் தன் படைகளுடன் மீண்டும் பழையாறைக்கு புறப்பட்டு விட்டான். சற்று தொலைவே சென்றிருப்பார்கள். திடீரென்று மெய்கண்டன் அரிஞ்சயனுக்கு மட்டும் கேட்கும்படியான குரலில் கிசுகிசுத்தான். இளவரசி, தங்களுடன் நான் சற்று தனியாக பேச வேண்டும். மெய்கண்டனின் வேண்டுகோள் அரிஞ்சயனுக்கு வியப்பை ஏற்படுத்த தன் கையை உறுத்தி படகளின் முன்னேற்றத்தை நிறுத்தினான். இருவரும் ஒரு அரச மரத்தடியில் ஒதுங்கினர். என்ன விஷயம் மெய்கண்டா? தன்னை சுற்றிலும் நோக்கிய மெய்கண்டன் அரிஞ்சயரை ஏறிட்டான். இளவரசி, கோவிந்தரின் மரணத்தின் பின்னால் ஒரு பெரிய சதி இருக்கக்கூடும் என்று அஞ்சுகின்றேன். மெய்கண்டன் இவ்வாறு கூறியதும் அரிஞ்சயன் திகைத்தான். என்ன சதி இருக்கக்கூடும் என்று நினைக்கிறாய் மெய்கண்டா? கோவிந்தருக்கு உரிய சம்பவத்தை நாடும் குணம்தான் அவருக்கு எமனாக திரும்பி இருக்கிறது. விஷக்கன்னிகையுடன் சரசம் ஆடியதால் அவர் இறந்து போனார். இதில் என்ன சதியை கண்டுவிட்டாய் நீ? அரிஞ்சயன் கேட்டான். மேலாக நோக்கினால் ஒரு மலைவாசி பெண்ணுடன் நஞ்சினால் பாதிக்கப்பட்டு இறந்திருக்கிறார் நம் கோவிந்தன். ஆனால் அந்த விஷக்கன்னியை அவர் மீது ஏவி விட்டவர்கள் இருவருமே பெண்கள். ஒருத்தி அவரது அண்ணி உஜ்வலா, மற்றொருத்தி அவர் காதலித்து அவரால் நிராகரிக்கப்பட்டு அதனால் அவரை பழிக்கு பழி வாங்குவதாக தெரிந்த விந்தலை என்ற பெண். அவள் பத்ராம்பாவின் குடிலில்தான் இருந்தாள். ரஜத் கேசியின் மீது ஒரு கண் இருக்கட்டும் என்று நம் வீரமாதேவியார் கூறியிருந்ததால் நஞ்சன்கூடு சென்று இருவரையும் நான் பின்தொடர்ந்தேன். குகையில் தங்கிய கோவிந்தர் அந்த பெண்ணுடன் சென்றார். ஒருவேளை நான் அவர்களை தொடர்ந்து சென்றிருந்தால் அவரை காப்பாற்றி இருக்கலாமோ என்னவோ. ஆனால் அவர்களை தொடர்ந்து செல்ல முடியாதபடி ஒரு கரிய உருவம் என்னை தாக்கி மூர்ச்சையடைய செய்துவிட்டது. எனக்கு நினைவு வருவதற்குள் காரியமே கெட்டுவிட்டது. அவரது அந்நியாரும் அந்த மலைவாசி பெண்ணையும் நான் என் கண்களால் பார்த்தேன். மெய்கண்டன் கூற அதிர்ச்சியில் வாய்ப்பிழந்து நின்றான் அரிஞ்சயன். இறப்பதற்கு முன்னர் கோவிந்தரே என்னிடம் கூறினார். உஜ்வலா என்கின்ற அவரது அந்நியாரும் விந்தலை என்கின்ற அவருடைய முன்னாள் காதலியும் அவர் மரணத்திற்கு காரணம் என்றார். அரிஞ்சயன் சினம் கொண்டான். மெய்யடிய, உடனடியாக அந்த பெண்கள் மூவரையும் தேடி கண்டுபிடி. அவர்களது மரணத்தை பரிசாக அவர்களுக்கு கொடுக்கின்றேன். அரிஞ்சயன் கூறினான். மெய்கண்டன் அவனை தீவிரத்துடன் பார்த்தான். இளவரசி, அவர்களில் ஒருத்தியை தேட வேண்டிய அவசியமே இல்லை. அவள் இந்நேரம் சோழ நாட்டின் அந்த புறத்திற்குள் நுழைந்திருப்பாள். அவளுடைய நோக்கம் தங்களுடன் உறவாடி உங்களை கொல்ல வேண்டும் என்பதே. அதிர்ச்சியில் உறைந்து போனான் அரிஞ்சயன். எனக்காக தயை கூர்ந்த அந்தப்புறம் செல்லாதீர்கள் இளவரசி. அந்த விந்தலையை கைது செய்யும் வரை தாதி பெண்கள் தோழிகள் என்று அனைவரிடமும் எச்சரிக்கையுடன் இருங்கள். அந்தப்புறம் போகாதே அரிஞ்சயா என்பதுதான் கோவிந்தன் தங்களுக்கு அளித்த இறுதிச் செய்தி. மெய்கண்டன் கூற அரிஞ்சயனின் முகம் பயங்கரமாக மாறியது. மெய்கண்டன் விடுத்த எச்சரிக்கை மனதை உறுத்தி கொண்டிருக்க தன் அந்தப்புறத்தில் புகுந்துள்ள விந்தலை என்கின்ற அந்த விஷக்கண்ணியை கண்டுபிடித்து கொன்றுவிட வேண்டும் என்கின்ற தீவிரத்தோடு வந்து கொண்டிருந்த அரிஞ்சயனின் பார்வையில் சப்தரிஷி மேட்டின் அடிவாரத்தில் காத்திருந்த பரிவாரம் பட்டது. சிவிகை ஒன்றைச் சுற்றி அதன் தாங்கிகள் அமர்ந்திருக்க சில தாதி பெண்களும் தாங்கள் பறித்திருந்த காட்டுப்பூக்களை மாலையாக தொடுத்து கொண்டிருந்தனர். அந்த பரிவாரத்தை கண்டதும் அரிஞ்சயன் வியந்தான். அங்கே என்ன நடக்கிறது மெய்கண்டா? அவன் கேட்டான். மெய்கண்டன் குதிரையிலிருந்து இறங்கி சிவிகை தாங்கிகளிடம் பேச்சு கொடுத்து பார்த்தான். யார் வந்திருக்கிறார்கள்? எங்கள் இளவரசர் அவர்களுக்கு மரியாதை செய்ய விரும்புகிறாய். அவன் பணிவுடன் கூற காலாட்படை வீரன் ஒருவன் பதிலளித்தான். வைதம்ப இளவரசி கல்யாணி தேவியார் தன் வருங்கால நாதன் முனைப்பாடு இளவரசர் ரவிதேஜரை சப்தரிஷி மேட்டின் மீது சந்தித்து பேசிக்கொண்டிருக்கிறார். ஒருவன் கூற மற்றொருவன் வேகமாக முன்வந்து முன்னவனை தடுத்தான். யாராக இருந்தாலும் உமக்கு என்ன? நீங்கள் உங்கள் வேலையை பார்த்து கொண்டு உங்கள் வழியை சென்று வாருங்கள் என்று கூறி மெய்கண்டனின் கோபத்தை தூண்டிவிட அவன் மௌனமாக அரிஞ்சயனிடம் அவசரமாக திரும்பி விவரத்தை கூறினான். இளவரசி, வைதம்ப இளவரசி வந்திருக்கிறாள். ரவிதேஜனுடன் அளவலாவிக் கொண்டிருக்கின்றாள். மெய்கண்டன் கூற அரிஞ்சயனின் உள்ளம் படபடத்தது. பேரழகு பெட்டகம் இதோ கை கெட்டும் தூரத்திலா உள்ளது? கல்யாணியின் நினைவாகவே பொழுதை கழிப்பவன் அவளை சந்திக்க வேண்டுமா, அவளுடன் பேச வேண்டும் என்கின்ற பேராவலை தவிர்க்க முடியுமா என்ன? உனக்கு உரியவள், உன் அரியணையில் உன் அருகில் அமர வேண்டியவள். கோவிந்தனின் குரல் அவன் செவிகளில் ஒலித்தது. அவனுக்குரிய கல்யாணி ரவிதேஜனுடன் பேசிக்கொண்டிருக்கின்றாள் என்ற தகவல் அவன் இதயத்தில் வலியை ஏற்படுத்தியது. மெய்கண்டா,
கல்யாணியின் மீதுதான் நான் உயிரை வைத்திருக்கின்றேன். அவள் எனக்கே உரியவள். அவளை முனைப்பாடி இளவரசன் காதலிக்கின்றானாமே. முனைப்பாடியே நமக்கு சொந்தமானது. அவன் எப்படி எனக்கு சொந்த கல்யாணியை காதலிக்கலாம் என்று அரிஞ்சயன் அரற்றினான். அவனது உள்ளக்கிடக்கை என்ன என்பது உடனே மெய்கண்டனுக்கு புரிந்துவிட்டது. அடுத்து அவன் என்ன செய்யப் போகிறான் என்பதும் அவனுக்கு தெரிந்துவிட்டது. ராஜாங்க ரீதியாக ஒரு இளவரசியை கடத்தி சென்று அவளை பலவந்தமாக மணந்து கொண்டு அந்த நாட்டை பணிய வைக்கலாம் என்கின்ற அரச நீதி உள்ளதல்லவா? பழுவேட்டரையர் பல இளவரசிகளை அப்படி மனம் செய்து கொண்டே இருக்கிறார் அல்லவா? கல்யாணியை மணந்து கொள்கிறேன் என்று இருமுறை வைதும்பனுக்கு தூது அனுப்பியும் அவளை எனக்கு மனம் செய்விக்க மறுத்துவிட்ட நிலையில் அவளை பலவந்தமாக கவர்ந்து சென்று மணந்து கொண்டால் என்ன? 3 பௌர்ணமிக்குள் அவளை சிறை மீட்க யாரும் வராவிட்டால் அவள் என்னுடையவள் என்பதுதானே ராஜநியதி. வைதும்பனால் அவளை மீட்க முடியாவிட்டால் நம்மை சரணாகதி அடைவதை தவிர அவனுக்கும் வேறு வழி இல்லை, அரிஞ்சயன் கூறினான். ஆனால் கல்யாணி தேவியார் ரவிதேவனை காதலிப்பதாக தெரிகின்றதே. மெய்கண்டன் தயங்கினான். இதில் என்ன தவறு? ஒருவரை காதலிப்பதும் வேறு ஒருவரை மணப்பதும் இளவரசிகளின் தலைவிதிதானே. என் தங்கையே ஒருவனை காதலித்து வேறு ஒருவனை திருமணம் செய்து கொண்டவள்தானே. என் மனைவி குந்தவையும் யாரோ ஒருவனை காதலித்து பிறகு என்னை வந்தடைந்திருக்கிறாள். என் தலைவிதி மற்றவர்கள் காதலித்த பெண்களைத்தான் நான் மணப்பேனோ என்னவோ. அரிஞ்சயன் உறுதியுடன் கூற மெய்கண்டன் சோழப்படத்தில் அவர்களுக்கு கட்டளைகளை விடுவித்தான். சிவிகையைச் சுற்றி நின்ற காவலர்கள் சற்றும் எதிர்பாராத சமயத்தில் அவர்கள் மீது பாய்ந்த சோழப்படைகள் சிரமமில்லாமல் அவர்களை வெட்டி வீழ்த்தினர். தாதி பெண்கள் அஞ்சி ஓடிவிட அரிஞ்சயனும் மெய்கண்டனும் சப்தரிஷி மேட்டின் மீது விரைந்து சென்றனர். தொலைவில் ஒரு பாறையின் மீது அமர்ந்து தங்களை மறந்து பேசிக் கொண்டிருந்த ரவிதேஜனையும் கல்யாணியையும் கண்டனர். இருவரும் நீட்டிய வாளுடன் அவர்கள் முன் பாய்வதற்குள் நிலைமையை புரிந்து கொண்டான் ரவிதேஜன். அருகில் வைத்திருந்த தனது வாளினை அவன் எடுத்தான். அரிஞ்சயனுக்கும் ரவிதேஜனுக்கும் கடுமையான வாள் போர் துவங்கியது. கல்யாணி தன்னை சூழ்ந்திருந்த ஆபத்தை புரிந்து கொண்டாள். கல்யாணியை அரிஞ்சயனுக்கு தருவது அவளுக்கு வைதும்ப விக்கிரமன் மறுத்திருந்ததிலிருந்து இப்படி ஒரு ஆபத்தை அவள் எதிர்நோக்கி கொண்டுதான் இருந்தாள். அரிஞ்சயனிடம் சிக்கிவிடக்கூடாது என்பதற்காக சப்தரிஷி மேட்டில் இருந்து இறங்கி ஓடுவதற்கு முற்பட்ட கல்யாணியை கீழிருந்து மேலே வந்து சோழப்படை வீரர்கள் சூழ்ந்து கொண்டு நகர முடியாதபடி சிறை வைத்து விட்டனர். அரிஞ்சயனுக்கும் ரவிதேஜனுக்கும் வாழ்போர் நீண்டு கொண்டே சென்றது. இருவரும் ஒருவருக்கொருவர் சளைத்தவரல்ல என்பது போல் சண்டையிட அரிஞ்சயன்தான் பொறுமையை இழந்து கொண்டே இருந்தான். கல்யாணியுடன் பேசுவதற்கு நந்தியாக இருக்கும் ரவிதேஜனை எப்படியாவது வீழ்த்திவிட வேண்டும் என அவன் முயல ரவியோ அவனது முயற்சிகளை முறியடித்து கொண்டே இருந்தான். அரிஞ்சயனின் கை சற்றே தொய்வடைய மெய்கண்டன் இனியும் தான் சும்மா இருந்தால் கூடாது என்று தன் வாளை ஓங்கியபடி ரவிதேஜனின் பின்பக்கமாக செல்ல அதை கண்டு கல்யாணி வீறிட்டு அலறினாள். அதனால் சட்டென்று திரும்பி நோக்கிய ரவிதேஜன் துள்ளி குதிக்க அவனது கழுத்துக்கு வந்த மெய்கண்டனின் வாள் அவனது தோழனின் கழுத்தில் தோளில் இறங்கியது. அதனால் அவன் கீழே சரிய நேரிட்டு விட்டது. ரவிதேஜனின் வெட்டுப்பட்ட தோளிலிருந்து குருதி பாய அவன் மயங்கிச் சரிந்தான். இதுதான் சமயம் என்று கல்யாணி நோக்கி பாய்ந்தான் அரிஞ்சயன். சோழ இளவரசி, நாங்கள் இருவரும் உயிருக்குயிராய் காதலிக்கிறோம், எங்களை விட்டுவிடுங்கள். கல்யாணி தன் கைகளை கூப்பினாள். முடியாது கல்யாணி, நீ எனக்காக பிறந்தவள், மனதை மாற்றிக்கொள் என்றவன் அவளை பலவந்தமாக தூக்கி தோளில் சுமந்து கொண்டு சப்தரிஷி மீட்டை விட்டு இறங்கினான். தங்கள் வாழ்வில் ராவணனை நுழையவிட மாட்டேன் என்று கல்யாணிடம் சவால் விட்டிருந்த ரவிதேஜன் அரிஞ்சயன் தனக்கு ராவணனாக வருவான் என்று எப்படி எதிர்பார்த்திருக்கக்கூடும்? கல்யாணி தனது ரதத்திற்கு சுமந்து சென்ற அரிஞ்சயன் ரதத்தின் தூணில் அவள் கரங்களை பிணைத்தான். வைதும்ப இளவரசியை பணைய கைதியாக பிடித்து கொண்டு அவள் கதறுவதையும் அலட்சியம் செய்தபடியே பழையாறைக்கு சென்றான் அரிஞ்சயன். இதை கண்டு கொண்டிருந்தன 2 ஜோடி கண்கள். ஒரு ஜோடி கண்கள் கரிய துணிக்கு பின்னால் மறைந்திருந்தன, மற்றொன்று உஜ்வலாவுக்கு சொந்தமானவை. இருவரும் சப்தரிஷி மேட்டில் இறங்கி மயங்கி கிடந்த ரவிதேஜனை நோக்கி விரைந்தனர். வைதும்பன் வெதும்பினான். குந்தவையின் அந்தப்புற சாளரம் வழியாக முழு நிலவின் கிரணங்கள் உள்ளே புகுந்து அரிஞ்சயன் எடுத்த 3 பௌர்ணமிக்கு இடையில் 2வது பௌர்ணமி துவங்கிவிட்டது என்பதை உணர்த்த கல்யாணி குமுறும் நெஞ்சத்தோடு ஒரு மூலையில் ஒடுங்கி கொண்டிருந்தாள். அரிஞ்சயன் இவளை கவர்ந்து வந்து குந்தவையின் பொறுப்பில் விட்டுவிட்டு அவளது முகத்தை கூட ஏறிட்டு பார்க்காமல் அவளிடம் கட்டளையிட்டான். குந்தவை, என் மனம் கவர்ந்த கல்யாணியை உன் பொறுப்பில் விடுக்கின்றேன். அவள் விரும்பும் முனைப்பாடி இளவரசன் ரவிதேஜனுக்கு 3 பௌர்ணமி கெடு கொடுத்திருக்கிறேன். அதற்குள் வந்து அவன் இவளை மீட்காவிட்டால் இவள் என்னுடையவள். அதுவரை இவளது முகத்தை நான் காண மாட்டேன் என்று சொல்லிவிட்டு வீராப்புடன் சென்றவன்தான்.
இதுவரை அவன் தன் அந்தப்புரத்திற்கு வரவே இல்லை. இன்று 2வது பௌர்ணமி துவங்கியிருந்த நிலையில் இன்னும் ஒரு பௌர்ணமி வரைதான் அவகாசம் என்பதை உணர்ந்திருந்தாள் கல்யாணி. தன் தந்தை வைதும்ப விக்கிரமன் சோழ நாட்டின் மீது படையெடுத்து வர ஆயத்தம் செய்த பொழுது அவர் தன்னை நிச்சயம் சோழர்களின் வசமிருந்து சிறை மீட்பார் என்று நம்பியிருந்தாள். அரிஞ்சயன் இவளை கறந்து கொண்டு வந்த பிறகு வைதும்ப விக்கிரமனுக்கு பராந்தகன் தூது அனுப்பினான். தன் மகன் கல்யாணியை விரும்புவதால் அவர்களுக்கு திருமணத்தை நடத்திவிடலாம் என்று ஓலையும் கூட அனுப்பியிருந்தான். ஆனால் வைதும்பன் அதற்கு சம்மதிக்கவில்லை. என் மகளை அவள் விருப்பத்திற்கு மாறாக கவர்ந்து சென்று அவளை மனம் செய்ய முயலும் அரிஞ்சயனின் ஈனச் செயலுக்கு நான் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன். வைதும்ப படைகள் விரைவில் வந்து கல்யாணியை சிறை மீட்கும் என்று பதில் அனுப்பிவிட்டான். விக்கிரமன் சொன்னது போல் விரைவிலேயே வைதும்ப படைகள் சோழ நாட்டின் மீது படையெடுத்து வந்தன. அரிஞ்சயன் சிறிதும் கலங்கவில்லை. என்னால் மூண்ட போரை நானே சமாளிக்கின்றேன், வேறு எவரும் போர்க்களம் வர தேவையில்லை என்று விக்கிரமனின் சவாலை ஏற்றுக்கொண்டான். வைதும்ப படைகளுக்கும் சோழப்படைகளும் மோதிக்கொள்ள தற்பொழுது தென்னார்காடு மாவட்டம் கீழூரில் கிடைத்த கல்வெட்டின்படி வைதும்ப விக்கிரமனுக்கும் அரிஞ்சயனுக்கும் நடைபெற்ற போர் குறித்து அவை குறிப்பிடுகின்றன. அவனுடைய போர் சாகசங்களின் முன்பாக விக்கிரமனின் வீரம் எடுபடாமல் போனது. அரிஞ்சயனின் அம்புக்கு விக்கிரமன் பலியாகிவிட வைதும்ப படைகள் சிதறி ஓடின. புதிய வைதும்ப அரசனாக திருவையன் வைதும்பனை நியமித்துவிட்டு பழையாறைக்கு திரும்பிவிட்டான். தன்னுடைய தந்தை போரில் அரிஞ்சயனால் கொல்லப்பட்டு விட்டார் என்பதை கல்யாணியால் ஜீரணிக்க முடியவில்லை. இனி தான் வைதும்பம் திரும்புவது இயலாத காரியம் என்பதை உணர்ந்து கொண்டாள். அவளது கடைசி நம்பிக்கையாக ரவிதேஜன் தான் திகழ்ந்தான். அவன் வந்து தன்னை சிறை மீட்பான் என்று அவள் நம்பினாலும் 2 பௌர்ணமிகள் கழிந்துவிட்ட நிலையில் அவனை பற்றிய எந்தவித தகவலும் கிடைக்காமல் அவளுடைய நம்பிக்கை மெல்ல கரைந்து கொண்டே இருந்தது. சோகப்பதுமையாக ஒரு மூலையில் அமர்ந்திருந்தாள் கல்யாணி. கையில் பால் குழையுடன் குந்தவை அவளை தேடி வந்தாள். கல்யாணி, கவலை உன் தேகத்தை உருக்கும், வருத்தத்தை விட்டுவிட்டு சிறிது பாலை பருகு, அவள் கூறினாள். அக்கா, வானத்தை பார்த்தீர்களா? இன்று பௌர்ணமி. உங்கள் கணவர் விடுத்த 3 பௌர்ணமியில் 2, இது 2வது. அவரது கெடு முடிவடைய இன்னும் ஒரே ஒரு பௌர்ணமி மட்டுமே உள்ளது. எப்படி நான் வருந்தாமல் இருப்பது? கல்யாணியின் குரல் உடைந்தது. அடுத்த பௌர்ணமி வருவதற்கு இன்னும் 1 திங்கள் உள்ளது கல்யாணி. அதற்குள் பெரும் மாற்றங்கள் நிகழலாம். நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே, குந்தவை கூறினாள். அக்கா, உங்கள் கணவர் இந்த அக்கிரமத்தை எப்படி செய்ய துணிந்தார்? முனைப்பாடி இளவரசர் ரவிதேஜர் எப்பொழுது என்னை தீ விபத்தில் இருந்து காப்பாற்றினாரோ அப்போதே நான் அவருக்கு சொந்தமாகிவிட்டேன். அவர் என்னை தீயிலிருந்து மீட்டிருக்காவிட்டால் நான் இன்று உயிர் வாழ்வது எப்படி? இதையேனும் உங்கள் கணவர் புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறார். என் இதயம் ரவிதேஜர் வசமே உள்ளது. இந்த நிலையில் என்னை ஏன் மனம் செய்து கொள்ள விழைகின்றார்? ஸ்ரீரத்னமாக திகழும் தங்களுக்கும் துரோகத்தை நினைக்கின்றார் சோழ இளவரசர். கல்யாணி மனம் வெதும்பினாள். குந்தவை வேதனையுடன் சிரித்தாள். கல்யாணி, உன் கேள்விக்கு என்ன பதில் தருவது என்று எனக்கு தெரியவில்லை. விதிதான் நம்மை இந்த பாடுபடுத்துகிறது போலும். நீ பலவந்தமாக கவர்ந்து வரப்பட்டு இருக்கிறாய். நான் வேண்டாவெறுப்பாக பழையாறைக்கு வரவழைக்கப்பட்டேன். நம் இருவருக்கும் இதே ஒன்றே ஒற்றுமை. ஆனால் உரிமை இல்லாத உன்னை சோழ இளவரசர் அடையத் துடைக்கிறார். உரிமை இருந்தும் என்னை அடைய மறுக்கிறார். சோழ நாட்டின் ஏதிகள் மட்டுமல்ல, வாழ்க்கை முறைகள் கூட விசித்திரமானவைதான். நமக்கு அது புரியாது. நம் இருவருக்கும் உள்ள ஒரே ஒற்றுமை, இருவருமே பணைய கைதிகள். என்ன செய்வது? இளவரசிகளாக பிறப்பதே அந்தப்புறத்து கூண்டு கிளிகளாக திகழ்வதற்குத்தானே, குந்தவை கூறினாள். ராமரைப் போல் ஒருவனுக்கு ஒரு தாரம் மட்டுமே இருக்க வேண்டும் என்று ஏன் மற்ற மன்னர்கள் நினைக்க மறுக்கின்றனர்? பெண்களுக்கும் இதயம் உண்டு, அதில் அவர்களுக்கும் ஆசாபாசங்கள் உண்டு என்பதை ஏன் உணர மறுக்கின்றனர்? சோகமாக கூறினாள் கல்யாணி. ராமனைப் போல் ஒரே தாரம் கொண்டிருந்தால் அவனைப் போல் ராஜ்யத்தை இழந்து வனவாசம் போக வேண்டியிருக்குமே என்கின்ற அச்சம் காரணமாக இருக்கலாம். கலகலவென்று சிரித்த குந்தவை பால் குவளையை கல்யாணியின் முன் நீட்டினாள். நீ இப்பொழுது பாலை பருகினால் உன்னை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் ரகசியம் ஒன்றை கூறுவேன். இதை பருகவில்லை என்றால் தொடர்ந்து துக்க சாகரத்திலேயே மிதந்து கொண்டிருப்பாய். காரணம், நான் அந்த மகிழ்ச்சியான தகவலை சொல்ல மறுத்து விடுவேன். நீ என்ன சொல்லுகிறாய்? குந்தவை கூற ஆவலுடன் அவளை பார்த்தாள் கல்யாணி. அக்கா, உண்மையிலேயே நல்ல தகவல் ஒன்று உள்ளதா? இல்லை என்னை பாலை அருந்து வைப்பதற்காக இப்படி சொல்லுகிறீர்களா?
தந்தையை இழந்து காதலனையும் பிரிந்து உள்ளத்தால் நொந்து போய் உள்ளேன். வாழும் எண்ணமே சிறிதும் இல்லை. இந்த நிலையில் நீங்கள் கூறப்போகும் தகவல் உண்மையிலேயே என்னை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் என்றால் நான் பாலை அருந்துவதை தவிர வேறு வழியே இல்லை என்று குந்தவையின் கரத்திலிருந்து குலையை வாங்கி பாலை பருகினாள். அவளை மீண்டும் குவளையை நீட்டும் வரை அமைதியாக அவள் முகத்தை பார்த்து கொண்டிருந்த குந்தவை அதை வாங்கி முக்காலியில் வைத்துவிட்டு அவள் அருகில் அமர்ந்து அவளை ஆதரவுடன் அணைத்து கொண்டாள். கல்யாணி, உன் காதலன் ரவி தேஜன் நலமாக இருக்கின்றார். வாழ்வீச்சால் தோளில் ஏற்பட்ட வெட்டுக்காயமும் ஆறிவிட்டது. வெகு விரைவில் இங்கே வந்து உன்னை சிறைமீட்கப் போவதாக தகவலும் அனுப்பியுள்ளார். குந்தவை கூற மகிழ்ச்சியில் திக்குமுக்காடி போனாள் கல்யாணி. உண்மையாகவா அக்கா? உங்களுக்கு எப்படி தகவல் வந்தது? இல்லை என்னை உற்சாகப்படுத்த வேண்டி கற்பனையில் கதை கூறுகின்றீரா? கல்யாணி சந்தோகத்துடன் கேட்க குந்தவை தன் சேலை முந்தானையை பிரித்தாள். நீ இப்படி கேட்பாய் என்றுதான் அவர் இதனை அனுப்பியிருக்கிறார். நீயும் அவரும் முதலாக சந்தித்த பொழுது நீ அவருக்கு பரிசளித்த வைதுபாய் ஆளியின் சின்னம் பொறித்த கணையாழி இப்பொழுது சந்தோஷமா? கல்யாணியின் முகத்தில் தோன்றிய மலர்ச்சியை ரசித்தபடியே கேட்டாள் குந்தவை. அக்கா, இது உங்கள் கையில் எப்படி கிடைத்தது? யாராவது தூது வந்தார்களா? பலத்தை காவலை கடந்து தங்களை யார் சந்தித்தார்கள்? இல்லை, ரவி தேஜரை நீங்கள் சந்தித்தீர்களா? கல்யாணி பரபரப்புடன் கேட்டாள். கல்யாணி மகிழ்ச்சியான தகவல் கிடைத்துள்ளது என்கிற போது அந்த தகவலின் காரிய காரணங்களை பற்றி அறிய முற்படக்கூடாது. மகிழ்ச்சியை மட்டும் அனுபவி. சில கேள்விகளுக்கு விடையை அறிந்து கொள்ள முற்படுவோமானால் அதனால் காரியங்கள் கெட்டுவிடும். உன்னை ரவிதேஜன் விரைவில் அடைவாய் என்பதை மட்டும் தெரிந்து கொண்டால் போரும். குதவை சாளரத்தின் வழியாக கரிய வாணி நீரோடையில் அம்சபட்சியைப் போல் மிதந்து செல்லும் வெண்மதியை பார்த்தபடியே கூறினாள். அவளை மேலே ஒன்றும் கேட்காமல் தன்னிடம் அளிக்கப்பட்ட அந்த யாழிமுகம் பறித்த கடையாழியை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் கல்யாணி. பழையாறை சோமேஸ்வரர் ஆலயம் புது மனைவி செம்பியன் மாதேவியுடன் ஆலயத்திற்குள் நுழைந்தபோது கண்டராதித்யன் கணீரென்று ஒரு பெண் குரல் வரவேற்றது. சண்டீச்சுரன் ஓலை சாகரன் சூழ் வையகத்தே சண்டீச்சுரன் கருமம் ஆராய்க பண்டே அறம் செய்தார் அறம் காத்தான் பாதம் திறம்பாமை சென்னிமேல் வைத்து என்று பாடி பேருரை ஆற்றிக்கொண்டிருந்த அந்த பெண்ணை வியப்புடன் பார்த்தான் கண்டராதித்தன். உள்ளம் உருக செம்பியன் மாதேவியும் அந்த பெண்ணின் பேருரையில் திளைத்தாள். கடல் சூழ் உலகில் வாழும் மாந்தர்களே, நம் முன்னவர்களில் அறத்தை செய்தவர்கள், செய்வித்தவர்கள், செய்த அறத்தை பாதுகாத்தவர்கள் முதலியவர்களின் பாதங்களை உங்கள் சிரமேற்கொண்டு போற்றி இறைவனின் திருப்பணிகளை செய்து முடியுங்கள் என்கின்ற வேண்டுகோளுடன் தன் உரையை முடித்தாள் அந்த பெண். அந்த அம்மையை நெருங்கி கண்டரும் செம்பியன் மாதேவியும் அவரை பணிந்தபடியே நின்றனர். நான் தான் கண்டராதித்யன், சோழ மன்னன் பராந்தகனின் மகன். தாங்கள் யார் என்பதை நான் அறியலாமா? கண்டர் கேட்டான். நான் மகதபுரியைச் சேர்ந்தவள். என் பெயர் அனலாம்பிகா. சைவ பணிகளை ஆற்றுவதற்காக பாரத தேசத்தை சுற்றி வருகின்றேன் என்றாள் அந்த பெண். அவளுக்கு பின்பாக நின்று அந்த நீண்ட தாடியை வைத்திருந்த இளைஞன் சற்று முன்னேறி வந்து கண்டரையும் செம்பியன் மாதேவியையும் பணிந்தான். இவன் என் சீடன், பெயர் அருந்தவநாதன் என்றாள் அனலாம்பிகா. அம்மையே, தாங்களும் தங்கள் சீடரும் அரண்மனைக்கு வந்து தங்கி எங்களுக்கு சைவ சித்தாந்தத்தை குறித்து உபதேசம் செய்ய வேண்டும். செம்பியன் மாதேவி கோரிக்கை விடுத்தாள். அரண்மனைகளுக்கு நாங்கள் செல்லும் வழக்கமில்லையே. அனலாம்பிகா தயங்கினாள். தாங்கள் அப்படி சொல்லக்கூடாது. தாங்கள் அரண்மனையில் வசித்தாலும் எங்களை சிவநெறியாற்றும் தொண்டர்களாகத்தான் கருதுகின்றோம். எங்கள் குடிலே அரண்மனையாக கருதாமல் ஒரு சிவ ஆலயமாக கருதி தங்கள் பொன்னடிகளை பதிக்க வேண்டுகின்றேன். கண்டர் இறைஞ்சினார். மனமுருகிய அனலாம்பிகா கண்டரின் அழைப்பை ஏற்றுக்கொண்டாள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.